கொண்டு போவியா? சரி அதற்கிட்ட கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்ன நடந்துட்டீங்க? ஐயா பாவா. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்ப பாரு, ஒரே அடியில நொறுங்க போறீங்க. பாட்டி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே. டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? மன்னா, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. சைத்தான் கே பச்சா. ಅತ್ತ ಬಿಡುಗಾತ ಬೆಚ್ಚಿ ರಾಕಾಚಿ ಚೀಲಕಾರಿ ಬೆತ್ತನ ಮೂಳಕರ ಬಾಂಡಿ ಅಂಗಾಳಮ್ಮ ತೆಂಗಾಳಮ್ಮ ಒತ್ತಡ. ஐயோ, இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. என்னங்க இது? பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? அவன் பயங்கர ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியேதான். A few moments later. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? இப்ப நீ படுக்கிற. இருடா, ஏன்டா பதற? ಲೂಸಾನ இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடக்கு எனக்கு. கொக்கால கேட்டா சொல்லு. மா வொர்க் நல்லா இருக்குதுமா. பாருங்க, நல்லா போடு. ஏய், என்னடா புகைய காணோம்? பாருங்க, எல்லா பக்கம் போது பாருங்க. நல்லா புகைய போடுறா. இந்த பாரு மலாலி, ஊதி போடுறா. ஊதுறே. சரவண நான் டேய் கணேசா, நான் சுனாமி சுறாமினே வெளியே வந்துரும். இவன்லாம் எனக்கு சுண்டலிக்கு சமம். உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தேன்னு வச்சுக்க. என்னடா இங்க கூத்து நடக்குது? இந்த பாரு சொன்னா, உனக்கு ஆடணும் ஆசை இருந்தா மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ஆடு. என்னால முடியல. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது டியூட்டிக்கு போங்கயா. Tecnologia. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 500 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 400 கிராம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. நீ வைக்கிற ஒவ்வொரு புள்ளிங்க அர்த்தம் இருக்குமுதா. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் விதவிதமாய் கோலம் போட்டேன். விதவிதமாய் கோலம் போட்டேன். அப்படி வருதா? அதான் பெறமையா இருக்கா. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. போறேன். பத்திரடா, நல்லா போடுறா. இவ்வளவு பயங்கரமா வெடிக்குது. அம்மாடி. சாமி பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. கிட்டக்க போய் பாப்போம். என்னது தவிடு முடியா கிடக்கு? முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே.
ஒரு கிலோ அரிசி ₹1 போடுறாங்க, அத கூட நம்மளால வாங்க முடியல. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பப்பு பப்பு ஒரு நிமிஷம் இங்க வந்து கொஞ்சம் உப்பு போட. போடாதீங்க போடாதீங்க. அதான் மாமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பிளான் பண்ணுவோம். புரியுதா? என்னடா புத்தலாட்டம் அது? போண்டா கருப்பா பூச்சி போண்டா ரூமா மாட்டேங்குது. இதை எப்படிதான் சாப்பிடுறது? மயிறு என்னடே பசிக்கா வா. இல்ல இல்ல அதான் துட்டு நான் கொடுக்கேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இட்லியா? இது உங்க ஊர்ல இட்லியா? இட்டு காஃபி. இது ப்ரூடா? சரி இது இட்லி என்னது கருப்பா இருக்கு? அதான் அது தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு மாவு ஊத்தி கலக்கி. அதாவது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. உங்க ஊர்ல இட்லி இப்படிதான் பண்ணுவாங்களோ? அவிய வைக்கணும்டி. இட்லி அவிய வைக்கணும். எப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் ஒரு கை விஷத்தை அள்ளுவேன், மனசு கேட்காது. நானும் ஒரு தாய் தானே, பயப்படாம சாப்பிடலாம். நான் விஷம் கலக்கல. பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஆசா வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்கா. மனுஷன் தின்னுவான அந்த சோற? நான் தின்ன. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்